சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இணைந்து மெக்கா ஒப்பந்தம் என்ற புதிய பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இஸ்லாமிய நாட்டோ என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பில் இணைய வங்கதேசம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தின் இந்த முடிவு இந்தியாவின் கிழக்கு எல்லைப் பகுதியில் புதிய பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் சவால்களை உருவாக்கலாம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர். வங்கதேசத்தில் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தேசிய நலனை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் இணைவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். கூட்டணியில் இணைவதன் மூலம் சவுதியிடமிருந்து தொழில் மற்றும் பொருளாதார உதவிகளையும் துருக்கியிடமிருந்து பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் பெற வங்கதேசம் திட்டமிடுகிறது. எனினும் பிற நாடுகளின் மோதல்களில் வங்கதேசம் சிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையும் எழுந்துள்ளது. வங்கதேசத்தின் இந்த நடவடிக்கைகளை இந்திய வெளியுறவு அமைச்சகம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது.